மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் பாருங்கள். இப்போ என்ன ஒரு டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இங்கே ரீஜனில் வந்து என்ன ரீஜனுக்கு என்ட்ரி பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ சேல்ஸ் ஆகிடுன்னு சொல்லி காட்டி ஆகணும். அப்போ இந்த இடத்துல கர்சர் வச்சிங்க, ஈக்குவல் டு கொடுத்துட்டு சம் இஃப்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குது, அதை ஜஸ்ட் என்ட்ரி பண்ணிங்க. என்ட்ரி பண்ணோடனே ஒன்று என்ன கேட்கணும்னா சம்முடைய ரேஞ்ச் கேட்கும். அப்போ இந்த சேல்ஸ் அப்படியே வந்து சம் பண்ண போகிறோம், அதை வந்து அப்படியே செலெக்ஷன் பண்ணிங்க. அதுக்கு அடுத்தது கிரிட்டீரியா ரேஞ்சு கேட்குது. கிரிட்டீரியா ரேஞ்சு கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஈஸ்ட் வெஸ்ட்டு அப்படியே சூஸ் பண்ணிங்க. அதுக்கடுத்து நம்ம என்ன வேணும், கிரிட்டீரியா எந்த ஏரியா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஏரியா கிளிக் பண்ணிங்க. இங்கே வந்து நம்ம வந்து ஈஸ்ட் வெஸ்ட்னு அடிக்க போகிறோம். இந்த ஏரியா கிளிக் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு பாக்கி எல்லாத்தையும் அப்படியே எரேஸ் பண்ணிவிடுங்க. எரேஸ் பண்ணி ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ இந்த ரீஜனில் போய் ஏதாச்சும் ரீஜன் என்ட்ரு பண்ணிங்கன்னா எவ்வளோ சேல்ஸ் ஆகுதுன்னு இந்த இடத்துல காட்டும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஈஸ்ட்னு சொல்லி என்ட்ரி பண்ணுறேன்னு வச்சுங்களேன். ஜஸ்ட் என்ட்ரி பண்ணிங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் வந்து ஆயிரம் சொல்லி காட்டும். அதே வந்து எனக்கு நார்த்துன்னு சொல்லி என்ட்ரி பண்ணிங்கன்னா எவ்வளோ வந்து சேல்ஸ் ஆகிருக்கு. இந்த மாதிரி வந்து நம்ம ஈஸியாக வந்து பார்த்துக்கலாம்.